ஹலோ கைஸ், மதுரையில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு கிராமம் அரிட்டாப்பட்டி என்ற ஒரு சின்ன கிராமம். ஓகேவா? அந்த மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி 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 5000 ஏக்கர் நிலப்பரப்பு. டங்ஸ்டன் என்னைக்கோ பிடிச்சானே நம்ம முன்னோரு மண்ணுக்கே சூட வச்சானே கொள்ளைக்கு வேலி நட்டாலும் கிராமத்தில் கனிம வளம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்களா, ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அந்த கனிம வளத்தை சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சுரங்கம் அமைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய மக்களை காலி பண்ணால் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் என்ன ஆகுன்னு ஒரு நிமிஷம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த விளைநிலத்தை நம்பி தான் அவங்களும் இருக்காங்க. அதுவும் இத்தனை வருஷம் பல தலைக்கட்டை பார்த்துட்டு வந்த பூமி, அந்த பூமியை விட்டு யாராவது போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் சொல்லுவாங்களா? நான் சரி போயிடுறோன்னு சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த சுரங்கம் வந்துருச்சுன்னா ஓகேவா, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். என்ன வேலை கிடைக்கும்? ஏன்னா நீங்கள் தமிழ் மக்கள் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேட்பாங்க. அது இந்திக்காரன்னு கேட்டால் 500 நீங்கள் ஒன்றா ஒரு மாதம் உங்களை வேலைக்கு வைப்பானுங்க, அடுத்தது உங்களை தூக்கிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கனிம வளம் அந்த வளம் இந்த வளம் எடுக்கிற மாதிரி. ஏன்டா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எத்தனையோ மலைகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய மலை அவங்களுக்கு தேவை. ஏன்டா அந்த மக்களை கொஞ்ச நேரம் யோசிக்கல. அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எவனுமே யோசிக்கல. கவர்மெண்ட்டு ஏன்னா திடீர் முடிவு எடுக்கிறாங்கன்னா, அந்த திடீர் முடிவு அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்களா என்னான்னு தெரியல. அதனால தான் மதுரையில் அதாவது ஜனவரி 7 போராட்டம் நடக்குது. ஓகேவா? சரி, என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நான் சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் தான் போட முடியும். இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவ்வளோ இது கண்டுக்கல. ஏன்னா மதுரையில் இருக்கிறவங்களே அதிகமாக கண்டுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தப்புங்க. ஏன்னா மதுரைக்காரங்க தான். ஏன்னா ஜல்லிக்கட்டு தடை செஞ்ச போதும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லிட்டு போராடினவங்களும் மதுரைக்காரங்க தான். ஓகேவா? அந்த போராட்டத்துக்கு வந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் வந்தாங்க. அதனால தான் மறுபடியும் ஜல்லிக்கட்டு கம்பேக் கொடுத்துச்சு. ஏன்னா அது மிகப்பெரிய கம்பேக். அதே மாதிரி தான் அந்த கிராமத்துக்கு ஒரு சின்ன ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அதை தடை செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரிஸ்க்குன்னு. அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களும் பாதிக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி. மதுரை அந்த இடத்த பார்த்தீங்கன்னா செழுமையாக இருக்குது. ஓகேவா? அரிட்டாப்பட்டி எவ்வளோ செழுமையாக இருக்குது பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு இயற்கை வளம் வாய்ந்த ஊர். அந்த ஊருக்கு இப்படி ஒரு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கோசரம் மக்கள் கண்டிப்பாக போராடுவாங்க. கண்டிப்பாக அதனுடைய சப்போர்ட் நாங்களும் இருப்போம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அதை தடை செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே, பாய் கைஸ்.